சாதி பெயர் நீக்க நடவடிக்கையும் எதிர்வினைகளும். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கி துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் காலமாடன் அக்டோபர் 17 முதல். தமிழகம் முழுவதும் உள்ள குடியிருப்புகள், தெருக்கள், வருவாய் கிராமங்கள் உள்ளிட்டவற்றிலிருந்து சாதி பெயர்களை நீக்குவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு சமீபத்தில் வெளியிட்டிருக்கிறது. இது சமத்துவ சமுதாயத்தை அமைக்கிற முன்னெடுப்பாக அமைந்த போதிலும் அதன் சாத்தியக்கூறுகளை கேள்விக்குள்ளாக்கும் வகையிலான அம்சங்களும் இருப்பதை கவனத்தில் கொண்டாக வேண்டும். நீண்ட காலமாக தீண்டாமையின் குறியீடாகவே தொடர்ந்து காலனி என்கின்ற சொல்லுக்கு முடிவு கட்டும் வகையில் காலனி என்ற சொல்லை அரசு ஆவணங்கள் பொது பழக்கத்திலிருந்து நீக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கடந்த ஏப்ரல் மாதம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக என்று சொல்லத்தக்க வகையில் சாதி பெயர்களை நீக்குதல், மறு பெயரிடுதல் தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி ஆட்சேபகரமான பெயரை மாற்றுவது குறித்து கிராம சபை அல்லது உள்ளாட்சி மன்றங்களின் சிறப்பு கூட்டம் நடத்தப்பட்டு மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழுவின் பரிசீலனைக்கு பிறகு அரசிதழ் அறிவிப்பு வெளியிடப்பட்டு 21 நாட்களுக்கு அப்பகுதி மக்கள் கருத்துகள் கோரப்பட்டு பின்னர் பெயர் மாற்றம் வெளியிடப்படும். குறிப்பிட்ட தெரு, நீர்நிலை உள்ளிட்டவற்றில் இருக்கிற சாதி பெயரை மாற்றுவது அப்பகுதி மக்களின் பெருவாரியான முடிவை பொறுத்தது என்கிற நிலைமைக்கு இந்த உத்தரவு வழிவகுக்க கூடாது. இதற்கிடையே கோவையில் புதிதாக திறக்கப்பட்ட பாலத்துக்கு ஜிடி நாயுடு பாலம் என பெயர் வைத்தது எதிர்குரல்களை அதிகப்படுத்தியுள்ளது. சம்பந்தப்பட்ட ஆளுமையின் பெயரை முழுமையாக தமிழில் குறிப்பிடுவது, அடைமொழிகளை சொல்வதன் வழியாக இப்பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். வடநாட்டு தலைவர்களின் பெயர்களில் இருக்கிற சாதிகளையும் இவ்விவகாரத்தில் விதிவிலக்காக கொள்ள முடியாது. குறிப்பிட்ட பிரிவினர் சில வண்ணங்களை, மலர்களை தமது அடையாளமாக முன்வைக்கிற சூழலில் நீர்நிலைகளுக்கு மலர்களின் பெயரை சூட்டுவதிலும் தீவிர கவனம் அவசியமாகிறது. அரசின் பரிந்துரை பட்டியலில் குறிப்பிட்ட சில தலைவர்களின் பெயர்கள் இல்லை என்று சில கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதற்கு பதிலளிக்கும் விதமாக அந்தந்த பகுதியின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்ட தலைவர்களது பெயர்களை பயன்படுத்தலாம் என்று பதிலளித்திருக்கிறார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. அத்தகைய சந்தர்ப்பங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பெயர்களை சாதிய அடிப்படையில் வேண்டுமென்றே முன்னிறுத்துகிற பட்சத்தில் புதிதாய் பிரச்சனைகள் எழலாம். எவருக்கும் ஆட்சேபம் இல்லாத பட்சத்தில் குறிப்பிட்ட பெயர்கள் தொடரலாம் என்பது குழப்பங்கள் அதிகமாக வழிவகுக்கும். ஆட்சியர் தலைமையிலான குழுக்களில் எவ்வித சார்புக்கும் இடம் தராமல் இருப்பது, குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்தவர்களின் சாதி ரீதியிலான அடையாளப்படுத்துதலை தடுப்பது, ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிப்படையாத வகையில் தொலைநோக்கோடு பெயர்களை தேர்ந்தெடுப்பது, இவ்விவகாரத்தில் மொழி புலமையை தாண்டி பல்துறை நிபுணர்களின் பங்களிப்பை பெறுவது உள்ளிட்ட பல விஷயங்கள் தேவைப்படுகிறது. இந்த நடவடிக்கையில் நிதானமும் அவசியம். குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் இந்த நடவடிக்கையை நிறைவேற்றுகிற உத்தேசம் சில சாதி பெயர்கள் அப்படியே தொடரவும் இடம் தந்துவிடலாம். சாதி அடையாளங்களுக்கு முற்றாக முடிவு கட்டுவது தற்போதைய நடவடிக்கையின் நோக்கம் என்றாலும் கூட எங்கும் எதிலும் சாதி அடையாளத்தின் சாயல் இராது என்று உறுதிப்படுத்துகின்றவாறு தடங்கல்களுக்கு இடம் இல்லாமல் சீர்மையுடன் இதை செயல்படுத்துவதே நல்லது. நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கி துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் காலமாடன் அக்டோபர் 17 முதல்.